பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், மதிமுக தரப்பிலிருந்து இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் எத்தனை இடங்கள் வலியுறுத்தப்படும்? கடந்த முறை போன்று போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? என்ன விவரம்? தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியோடு ஏறக்கூடிய 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நிலையில முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகிறார். தற்போது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே மதிமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை திமுகவோடு நடத்தியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை மாநிலங்களவை இடத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல கடந்த தேர்தலில் வழங்கியது போல இந்த முறையும் அதே எண்ணிக்கையில் தொகுதியை ஒதுக்க வேண்டும், தனிச்சின்னத்தில் போட்டி உள்ளிட்ட 3 கோரிக்கையின் அடிப்படையில் தான் மதிமுக குழுவானது பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த மாநிலங்களவை கேட்பதற்கு முக்கியமான காரணம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநிலங்களவை மதிமுகவிற்கு வழங்கப்பட்டது. 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி மட்டும்தான் வழங்கப்பட்டது. மாநிலங்களவை அப்போது வழங்கப்படவில்லை. ஆகவே அந்த மாநிலங்களவை பதவியை மதிமுகவிற்கு வழங்க வேண்டும், அது வைகோவிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அதே போல 6 தொகுதியில போட்டியிட்ட மதிமுக இந்த முறை கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதால், புதிய கட்சிகள் இணைந்திருப்பதால் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியது. அதே போல உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற மதிமுக தொகுதி பங்கீட்டு குழு திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில தனிச்சின்னத்தில் தான் போட்டியிட்டார். அதே நிலைப்பாட்டுல மதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. ஆனால் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்துல மதிமுக போட்டியிட வேண்டும் என்று தொகுதி பங்கீட்டு குழு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்துல மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரும் வைகோவும் நேரடியாக ஒருத்தவன் பேசி தனித்தனியாக பேசி இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்வார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து கூட்டணி கட்சியிடம் தொகுதி பங்கீட்டை உடனடியாக முடிப்பதற்கு திமுக விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருப்பது, முதலமைச்சரை தனியாக சந்தித்து பேசியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் அறிவாலயத்துக்கு வந்திருக்கார். ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குழுவிடம் நடத்தியது. 3 தொகுதியில கடந்த முறை குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிட்ட நிலையில இந்த முறை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். குறிப்பாக கொங்கு மண்டலத்துல அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய சூழல்ல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கூடுதல் இடங்களை கொடுத்தால் அது கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்ற கோரிக்கையை வைத்ததாக ஈஸ்வரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில முதலமைச்சர் அவரும் சந்திப்பார் என்ற தகவல் இருக்கிறது. அவரும் முதலமைச்சரோடு தனியாக பேசி தங்களுடைய கட்சிக்கு கூடுதல் எண்ணிக்கையோ அதே எண்ணிக்கையிலேயோ தொகுதிகளை ஒதுக்க வலியுறுத்துவார் என்ற தகவலும் வெளியா இருக்கிறது. கோகுல், இணைப்பில் இருங்க. அதற்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, பார்க்கலாம்.